ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் நாமினேஷன் நடந்திருக்கு. கமருதீன் கேப்டனா இருக்கிறதுனால அவர நாமினேட் பண்ண முடியாது. அதனால அவர தவிர மத்தவங்க எல்லாமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் தெரிஞ்சிடும் யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு. யாருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்குதோ அவங்க தான் டைட்டில் வின்னர்னு சூப்பரா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா பார்த்தீங்கன்னா உள்ள 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேர்ல கமருதீன் தவிர 10 பேரும் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. வாரம் வாரம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு நாமினேஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாரு. சில பேருக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலும் நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துருவாரு. அப்படி இல்லையா 2 ஓட்டு 3 ஓட்டு விழுந்தா நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்ப்பாரு. பிக் பாஸ்க்கு தேவையானவங்க வெளியே போகணும்னா ஒரு ஓட்டு உள்ளவங்கள கூட நாமினேஷன்ல சேர்ப்பாரு. இன்னைக்கு நாமினேஷன் லிஸ்ட்ல 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்கிறவங்கள சேர்த்தா கொஞ்சமான பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு வாங்கினவங்களையும் சேர்த்துட்டாரு பிக் பாஸ். அந்த வகையில் 10 பேரும் நாமினேஷன் ஆயிட்டாங்க. ஃபுல் நாமினேஷன் லிஸ்ட் ரெடி. ஸோ மக்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. கப்பு யாருக்குன்னு இந்த வாரம் நம்ம இந்த ஓட் லிஸ்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கானா வினோத்துக்கு தான் அதிகமான ஓட்டுகள் வரும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வரும். திவ்யாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது எப்படியோ அவங்களுக்கு ஓட்டு ஊந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜே பாரு இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் அவங்களுக்கும் ஓட்டு விழுந்துரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி, அப்புறமா சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் தான் டைட்டில் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. கானா வினோத் எப்போல்லாம் நாமினேஷனில் வராரோ அவருக்கு தான் தாறுமாறாக ஓட்டு விழுது. இவருக்கு ஓட்டு அதிகமாக விழுறது உள்ளே இருக்கிற வினோத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாலே பயங்கரமாக பயப்படுவார். ஆனால் அவருக்கு வெளியே ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டை அப்படியே பறக்க விடுறாங்க. அன்அஃபிஷியலாகவே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் ஐ லிஸ்ட்டில் இருக்காரு. போன வாரம் கேப்டனாக இருந்த வினோத் நல்லா பண்ணதுனால இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க வினோத்துக்கு. விஜய் சேதுபதி ரோஸ்ட் அதிகமாக கொடுத்தாலும் நிறைய வாட்டி அப்ரிசியேட் பண்ணிக்கிறாரு கானா வினோத்தோட கேப்டன்சியை. இப்போ கடைசியாக லோவஸ்ட் ஓட்டு வாங்கி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் தான் இருக்காரு. அமித்துக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட அமித் நல்லா தான் விளையாடுறாரு. ஆனால் அவருக்கு ஓட்டுகள் வரவில்லை. ஏன்னு தெரியல. ஒருவேளை பார்வதி கூட இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களான்னு தெரியல. சுபிக்ஷாவுக்கு முன்னாடி கனி இருக்காங்க. கனிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோரா இருக்கிறாங்க. ஸோ இந்த வார பலிகடா யாருன்னு பார்த்தீங்கன்னா மேபி அமித் ஆர் சுபிக்ஷா. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தூக்கிடுவாங்க. சுபிக்ஷாலாம் அந்த ஃபேமிலி ரவுண்டுக்காக தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்ச உடனே டக்குன்னு தூக்கிடுவாங்க. ஆனால் சுபிக்ஷா அரோராவை விட கனியை தூக்கிட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவங்க 2 பேரை விட கனி நல்லா விளாட்றாங்க. கனி போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் சொன்னது பார்த்தீங்கன்னா முதல் நாளோடைய ஓட் லிஸ்ட் தான். போக போக இது மாறலாம். ஸோ மக்களே யார் போவாங்க வீட்டை விட்டு இந்த வாரம்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.